ஒரு 2 டம்ளர் அளவு கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடணும். அதனால் நான் 3 தக்காளி, ஒரு வெங்காயம், 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 பேர் அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். 3, 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த சாம்பார் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நான் ஒரு 3 தக்காளினா நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணி, இது மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. மூணு விசிலே நல்லா குழன்னு வெந்துடும். அது கூடவே நம்ம சைடில் வந்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுவோம். நல்லா வெந்துருச்சு. இது வந்து சட்டியில் அரைச்சி வச்சுக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தாளிப்புக்கு போகலாம். கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கரைஞ்சி வச்சுருக்க இல்லையா, அந்த சாம்பாரையும் அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கட்டித்தன்மை வர்றதுக்காக நான் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அதை கரைச்சி வச்சுக்கோங்க. அதை கரைச்சிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொதி வர வரைக்கும் கொஞ்சம் கலக்கி விட்டுகிட்டே இருங்க. நம்ம அப்படியே சிம்மில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கணும். நம்ம விட்டுட்டோன்னா அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பெருஞ்சீரகம் வந்து சோம்பு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த திக்னஸ் போதும், ஓகே இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு இந்த அளவுக்கு போதும், எனக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்குங்க தக்காளி சாம்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த காயுமே இல்லாமல் வெறும் தக்காளி, வெங்காயம் இதை போட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.